அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். முருங்கை இலை பொடி பார்த்தோம். கூடவே இன்னொரு பொடியை பற்றி நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பரவாயில்ல. பிரண்டை பொடி. இப்போது ட்ரெண்டில் இருக்கிறது பொடி வகைகளில் இந்த ரெண்டும் எல்லாராலையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரெண்டு பொடிகளாக அமைஞ்சு போச்சு. சரி, பிரண்டையை எப்படி நம்ம பொடி பண்ணுறது? முருங்கைக்கீரை சரி காஞ்சிடும், கரெக்டு. அதை சிலன்னு எடுக்கணும்லாம் சொன்னீங்க. பிரண்டையை எப்படி பொடி பண்ணுறது? இது நிறைய பேருடைய மனசில் இருக்கிற கேள்வி. பிரண்டையை ரொம்ப முத்தின தண்டாக எடுக்க வேண்டாம், அதே சமயம் ரொம்ப துளிராகவும் எடுக்க வேண்டாம். துளிராகவும் எடுக்காமல் இந்த மீடியமாக இருப்பாருங்க, அதுதான் நல்ல விளைஞ்ச தண்டு. அதே சமயம் ரொம்ப ஃபைபரும் அதில் இருக்காது. எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. அந்த இலைகள் இருந்தால் அதையும் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. கொடியிலேருந்து அதாவது மார்க்கெட்லேருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலை இருந்தாக்கா தூக்கி போட்டுறாதீங்க. அந்த பிரண்டை இலை கூட்டுன்னே தனியான ஒரு ரெசிபி ஒன்று இருக்குது. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பருப்பெல்லாம் போட்டு பண்ணுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இலையோடையே நம்ம பிரண்டையை எடுத்துப்போம். என்ன பண்ணுங்க, பிரண்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி தொட்டால் கை அரிக்கும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம புளி நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஒரு புளி எடுத்து நல்லா அதையும் அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் ஊற வைக்கும் போதே அதை நல்லா பிச்சு போட்டுருங்க. எதை? புளியை பிச்சு போட்டோன்னா அந்த எசன்ஸ் இறங்கும் இல்லையா, அதை தொட்டு நம்ம இந்த பிரண்டையை க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 4 பக்கமும் அதுக்கு ஒரு பீடிங் மாதிரி இருக்கும். பிரண்டைக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஒரு பீடிங் மாதிரி இருக்கும். அதை நம்ம அவரைக்காய் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, சைட் ஃபைபர்லாம் எடுப்போம் இல்லையா, நார் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி சின்ன துண்டுகளாக கணுக்கணுவாக வெட்டிக்கோங்க பிரண்டையை. அந்த இலையை தனியாக வச்சுக்கோங்க. அதே சமயம் இந்த கணுக்கணுவாக வெட்டினதில் ஒவ்வொரு கணுலையும் இருக்கிற 4 பீடிங் இருக்கு இல்லையா, சைட்ஸு, அதை உரிச்சு எடுத்திங்கன்னா நார் வந்துடும். அந்த நாரை எடுத்தால் தான் உங்களுக்கு அது எஃபெக்டிவாகவும் இருக்கும். போய் குடலில் போய் சொருகாது. அஃப்கோர்ஸ் அதை நம்ம பவுடர் பண்ணிட போகிறோம். இருந்தால் கூட இது அவரைக்காயில் எப்படி நம்ம நார் எடுப்போம், நாரோடு சாப்பிட்டா அவரைக்காய் ஜீரணம் ஆகாதா? ஆகும். ஆனால் அது வேண்டாதது அப்படின்னு வாழைப்பூவில் கள்ளன் மாதிரி இதெல்லாம் வேண்டாத ஒரு பகுதி ஆஃப் அ காய். ஓகே, இப்போ அந்த பிரண்டையை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு வாட்டியும் அந்த புளித்தண்ணியில் கை தொட்டுக்கோங்க, இல்லைன்னா கையில் அரிப்பு தாங்கவே தாங்காது. இந்த புளி தண்ணி இருக்குல்ல, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண பிரண்டையெல்லாம் அதில் ஒரு முக்கு இடுங்க. நல்லா நனையட்டும். நனைச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு பிரண்டையை சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டோமா, இதையும் என்ன பண்ணுறோம், தனியாக தண்ணியெல்லாம் புளித்தண்ணியெல்லாம் இருத்துட்டு நாம் ஒரு வடித்தட்டில் போட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கிறோம். இதுக்கும் அதே மாதிரி காஞ்ச மிளகு சீரகம் போட்டுக்கலாம், பெருங்காயம். இதுக்கு முக்கியமாக கொள்ளு இருந்தால் ரொம்ப நல்லது. கொள்ளும் துவரம்பருப்பும் சரிசமமாக போட்டு பாருங்கள். இந்த பிரண்டை பொடிக்கு கொள்ளும் துவரம்பருப்பும் சரிசமமாக இருக்கட்டும். அதில் கொள்ளு கொஞ்சம் கம்மியாக போட்டோம், பட் இதுக்கு கொள்ளும் துவரம்பருப்பும் சரிசமமாக போட்டுக்கிறோம், பெருங்காயமும் போட்டுக்கிறோம். எல்லாமே வாய்வு எடுக்கக்கூடிய ஐட்டங்கள். ஏன்னா துவரம்பருப்பில் கொஞ்சம் வாய்வு இருக்குங்கிறது பரவலான ஒரு அபிப்பிராயம். அது எதுக்கு? அதனால் பிரண்டையும் வாத பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கக்கூடியது. துவரம்பருப்பு இருக்கிற வாயுவையும் பெருங்காயமும் எடுக்கும், கொள்ளும் எடுக்கும். கொழுப்பு கரைக்கும். இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க. ரொம்ப வீக்காக இருக்காங்க பாருங்கள், ஸ்டாமினாவே இல்லாமல், அவங்களுக்கு எள்ளை வறுத்து வெல்லத்தோடு சேர்த்து பொடி பண்ணி கொடுத்தோன்னா அது நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு. பழமொழி கதைகளெல்லாம் அப்புறம் இன்னொரு நாள் சொல்கிறேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் வறுத்து வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகா, துவரம்பருப்பும் கொள்ளும் ஒரே அளவு, பெருங்காயம், மிளகு, சீரகம். இதுக்கு கொஞ்சம் வெந்தயம் இல்லை, அதை கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டால் நல்லது. எல்லாமே உஷ்ணமான ஐட்டங்களாக இருக்கு இல்லையா, இந்த வெந்தயத்தை கொஞ்சம்
ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டோன்னா நீங்கள் எடுக்கிற பிரண்டையினுடைய அளவை பொறுத்து நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. நான் எதுக்குமே அளவு சொல்லலை. ஏன்னா இவ்வளோ அளவு எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். அந்த வகையில் நான் உப்பும் அளவு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி போடுறதையும் நம்ம வந்து கண்ணளவாக நம்ம போடுறதுன்னு சில பேர் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து ஸ்பூன் கணக்கில் சொன்னால் சரியாக வரும். இது ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு இதுவாக இருக்கும். இத்தனை ஐட்டத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அது புளி. புளியை வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணியில் போட்டோம் இல்லையா, ஆனால் இப்போ நாம் எடுக்கிற புளியை நல்லா பிரிச்சுக்கோங்க. கொட்டை அந்த கோதெல்லாம் எடுத்துருங்க. கோதுன்னா புளியோட நார் இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம கோதுன்னு சொல்லுவோம். எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுட்டு இந்த பருப்பு மிளகா எல்லாத்தையும் நம்ம வறுக்கிறோம் இல்லையா, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, கொள்ளு, பெருங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம வறுக்கிறோம் இல்லையா, எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புளியை தனியாக தனியாக அதில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் திப்பியாக சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். அப்போ தான் அதனுடைய நல்ல புளித்தன்மை வந்து நல்லா அந்த ஈரம் போக நல்லாயிருக்கும். இல்லாட்டா அது பிரண்டை பொடி அப்படிங்கிறது பிரண்டை துவையலாகிடும். பிரண்டை துவையல் இல்லாமல் பிரண்டை பொடியாக நம்ம பண்ணுறோம். ஸோ எல்லாமே ட்ரையாக இருக்கிறதுக்காக இந்த புளியை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம போட்டுக்கிறோமா. இதில் வந்து ஏதாவது ஒன்று சரியாக வறுபடலை அப்படின்னா அது கொஞ்சம் பச்சை வாசனை வரும். துவரம் பருப்பையும் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற கொள்ளை தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் கொள்ளு எடுக்கிறீங்கன்னா அது நல்லா வறுத்துக்கோங்க. அதை பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு வறுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உப்பு, கல்லுப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இதுக்கும் உங்களுக்கு வந்து க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா உளுத்தம்பருப்பு சும்மா ஒரு 2-3 டீஸ்பூன் மாத்திரம் போட்டு வறுத்துக்கோங்க. இது தோல் இருக்கிற உளுத்தம்பருப்பு வேண்டாம், கருப்பு உளுந்து வேண்டாம். ஆனால் சில பேர் கருப்பு உளுந்து போட்டால் நல்லதுமாங்க, நல்லது தான். ஆனால் எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. சாப்பிட்றதே எல்லாமே நல்லதாக தான் சாப்பிட்றோமா, டேஸ்ட்டுக்காகவும் சாப்பிட்றோம்ல. பிரண்டை பொடியே நல்லது தானே. வெள்ளை உளுத்தம்பருப்பை வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிற பிரண்டையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சமையலில் நாம் எப்போவுமே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அடுப்பு எரியும் போது அதை சிம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமாகவும் அதாவது தீயை அதிகமாகவும் வைக்கக்கூடாது. தீனா அந்த காலத்தில் விறகடுப்பு, குமுட்டி அடுப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கத்திலே நம்ம தீன்னு சொல்கிறோம். இப்போ ஃப்ளேம் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன். அந்த தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. அந்த அடுப்பில் இருக்கிற ரெகுலேட்டரை அப்பப்போ கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வறுக்கும்போது கடாய் சூடாகும். ஏன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். கடாய் சூடாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பொருளை நம்ம போடும்போது தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெந்தயத்தை கொஞ்சம் ப்ரௌனாகவே வறுக்கலாம், ஆனால் ரொம்ப கருக விட்டுறாதீங்க. வெந்தயம் ரொம்ப கருக வறுத்தா கசப்பு கொடுத்துரும், அது வேண்டாம். எல்லாத்தையும் வறுத்திங்களா? இப்போது இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. பிரண்டையை இப்போ நம்ம போட்டுட்டு மொத்தமாக போட்டுறாதுங்க. பிரண்டையை ஒரு ஒரு 50 கிராம் வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இவ்வளோ எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லலை. 50 கிராம் இருந்தால் அதை 2-3 பகுதியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ பாருங்கள் நல்லா சலசலன்னு ஆகும். நல்லா பவுட்ரு பண்ணும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும், குயிக்காகவும் ஆகிடும். இதில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கருவேப்பிலையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஈரம் இல்லாமல் அதே கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ நல்லா ஆற விட்டுட்டு சின்ன மிக்சியில் வழக்கம் போல் உளுத்தம்பருப்பை
பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். அது ஒன்றும் அவசரமே இல்லை. பட் அதை மறந்துடக்கூடாதேங்கிறதுக்காக முன்னாடியே செய்ய சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது துவரம்பருப்பு, கொள்ளு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணிடுறீங்க. பவுட்ரு பண்ணும்போதே மூடி திறந்துக்கோங்க. மிக்ஸி ஆஃப் பண்ணிட்டு மூடி திறந்து இந்த ஸ்பேச்சுலாவால் சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க உள்ளுக்குள்ளே. ஏன்னா மேலும் கீழுமாக இருந்ததுனாக்க நமக்கு கரெக்டாக ஈவனாக பவுட்ரு ஆகாது. அப்பப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கவனிக்கிற மாதிரி தான் சமையலுமே கவனிக்கணும். பண்ணிவிட்டு இது பவுட்ரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பிரண்டை, அந்த புளி வறுத்தது இருக்கு பாருங்கள், பிரண்டையும் அந்த புளியையும் ஒன்றா போட்டு திருப்பிக்கோங்க. இப்போது அந்த மிக்சியில் ஏதாவது ஒன்று ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புளியோ அல்லது பிரண்டையோ ஒட்டிக்கிச்சுன்னா அதில் கொஞ்சம் ஈரம் இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் ஒன்றுமே ஒட்டலை, ட்ரை பவுடராகவே வருதுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். சப்போஸ் மிக்சியில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது? அதை தனியாக எடுத்து கொஞ்சம் சிம்முக்கு மேலே மீடியமுக்கு கீழே ஃப்ளேம் வச்சுட்டு வெறும் கடாயில் இந்த ஒட்டிக்கிற மாதிரி திப்பியாக இருக்குல்ல ஈரத்தோடு, அதை போட்டு லேசாக ஒரு திருப்பிடுங்க. அப்போ அந்த ஈரம் போச்சு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கருவேப்பிலையும் இந்த பிரண்டை புளி காம்பினேஷன்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை முக்கியமாக நல்லா கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும். கருவேப்பிலை ஈரம் தங்கும், அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபங்கஸ் வந்துருச்சுன்னா என்னை திட்டாதீங்க. ஃபங்கஸ் கண்டிப்பாக வரும். ஈரம் இருந்தால் ஃபங்கஸ் கண்டிப்பாக வரும். ஆச்சா, பிரண்டை, புளி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். பவுட்ரு போட்டு நல்லா பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஸ்பைசஸை பாதி எடுத்து வச்சுட்டு மீதி பாதியில் இந்த மூணையும் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா, அது தூக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிங்கன்னா நல்லா கலந்துரும், நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். அதுக்கு மேல்பட்டு மீதி இருக்கிற ஸ்பைசஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக்ஸி வச்சுமா ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் விட்டால் போதும், அது தானாக சுற்றி எடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த பவுட்ரு பண்ணியிருக்கிற உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அது தூக்கி அதில் போடுங்க. சரி, இதில் உப்பு எப்போ போடுறது யாருக்காவது தோணுச்சா? யாராவது கேளுங்களேன். உப்பை எப்போ தெரியுமா போடலாம்? உப்பு போடுறதுக்கு 2 இடம் இருக்குது. அதாவது காஞ்ச மிளகா போடும்போது அந்த வறுத்த உப்பை போடலாம். அப்படி இல்லையா, இந்த பிரண்டை காம்பினேஷன் இருக்குல்ல, பிரண்டை, புளி, கருவேப்பிலை காம்பினேஷன் இருக்குல்ல, அதோடு அந்த உப்பை போடலாம். ஸோ 2 விதமாகவும் போடலாம். அப்போ மறந்துட்டா இப்போ ஞாபகம் இருந்தால் ஓகே, இல்லை அப்போவே போட்டால் பரவாயில்ல, ஒரு கையாக முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். இட்ஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா எல்லாமே ட்ரையாக இருக்கிறதுனால எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இதெல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ஸ்பெஷலாவால் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல்லையோ ஒரு பிளேட்லேயோ போட்டு. ஆனால் பிளேட்டில் போட்டால் சப்போஸ் ஃபேன் போட்டோன்னா பறக்கும், அது கொஞ்சம் நெடி அடிக்கும். சின்ன குழந்தைங்க, கொஞ்சம் ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நெடி அடிக்கும். அதனால் அது வேண்டாம். கொஞ்சம் வாய் அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கூல் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இது ஒரு ஜிப்லாக்லேயோ இல்லை நல்லா டப்பாலேயோ போட்டு பிரச்சனையே இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வெளியில் வச்சா தானே ஃபங்கஸ் வரும், வண்டு வரும், பூச்சி வரும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எடுத்து வச்சுக்கோங்க. பட் நமக்கு என்ன வேணும்னா பிரண்டை தொகையெல்லாம் இல்லாமல் பிரண்டை பொடியாக வேணும். அதுக்கு தான் ட்ரை ரோஸ்ட்டு அப்படின்னு நான் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட இந்த குழந்தைங்க எல்லோரும் கோச்சிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அது என்ன ஆகும், நம்ம என்னடா அது பொடியாக சொன்னால் தொகையில் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அதனால் இது வச்சுக்கோங்க. இந்த பிரண்டை பொடியை அந்த எந்த மில்லட்டாக இருந்தாலும், மில்லட் ரைஸ் எந்த மில்லட்டாக இருந்தாலும் சரி, நிறைய சாப்பிட்றாங்க இப்போது. குதிரைவாலி, நிறைய கம்பு,
அது மாதிரி நிறைய மில்லட்ஸ் இருக்குது. எனக்கு அதெல்லாம் வரிசையாக கூட சரியில்லை. ஏன்னா நான் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட்றதில்ல. பச்சரிசி, பாயில் ரைஸ், ராஜபோகம், அவ்வளோதான். இவ்வளோதான் சாப்பிடுவேன் நான். மில்லட்ஸ்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை. இந்த ரைஸ் எதில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு ஆப்சல்யூட்லி நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிடணும். நெய் வேண்டாம். நெய் போட்டால் என்ன ஆகும், அந்த எஃபெக்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுது. சிலதுக்கு தான் நெய் போடணும், எல்லாத்துக்குமே நெய் போடக்கூடாது. நெய் போட்டாக்க அதனுடைய எஃபெக்ட் போகாமல் எப்படி இருக்கும், சிலதுக்கெல்லாம் இருக்கும். முருங்கைக்கீரை பொடி சொன்னேன்ல, அது நெய் போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பட் இந்த பிரண்டைக்கு வந்து வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசிறிக்கோங்க. ரைஸை, குக்டு ரைஸை பிசைஞ்சிட்டு இந்த பவுடரை போட்டுக்கோங்க. இதுக்கு வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரிசி வத்தல், ஓம்பொடி வத்தல், ஜவ்வரிசி வத்தல், நம்ம வடகம்னு சொல்லுவோம். வடகம் அப்படிங்கிறது வேறு, தாளிக்கிறது வடகம். இது வந்து வடாம்னு சொல்கிறது வந்து தொட்டுக்கிற ஃப்ரைட் ஐட்டம்ஸ். அதை மாதிரி நீங்கள் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டு குறையாமல் உங்களுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லை, இதனுடைய சத்தும் குறையாமல் உங்களுக்கு கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செஞ்சீங்கன்னா கூட சொல்லுங்கள். நானும் உங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.